சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அவருடைய பணிக்காலத்தில் மிக நேர்மையான ஒரு அதிகாரி என்று ஒரு பெயர் வாங்கியவர். ஊழலுக்கு எதிராக செயல்பட்டவர், பேசுனது மட்டும் இல்லாமல் செயல்பட்டவர். இப்பொழுது அவர் தமிழ் தேசியத்தை பற்றி அவருடைய உதவியாளர் ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் தமிழ் தேசியத்தை விரும்புகிறார், அதை ஆதரிக்கிறார் என்று. தவறில்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழ் தேசியம் என்பது அவசியமான ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவர் நாம் தமிழரில் கட்சியில் இணைந்தால் நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை சீமான் அவருக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ போன்ற ஒரு வாய்ப்பு கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா சகாயம் போன்றவர்கள் போற்றத்தக்கவர்கள் என்ற வகையில் ஒன்று. இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுக பொதுவாக மைனாரிட்டிகள் வாக்குன்னு சிறுபான்மையினர் வாக்கு அங்கே போது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு இந்த முறை விஜயும் அதை பிளவுபடுத்துவார். அவரை நோக்கி ஒரு கணிசமான வாக்குகள் செல்லும். எதிர்பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை. சகாயம் போன்றவர்கள், ஏனென்றால் அவரும் கிறிஸ்தவர், அவர் இதில் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால் நிச்சயமாக அப்போ கிறிஸ்தவர்கள் வாக்கு திமுகவிலிருந்து விஜயை நோக்கி போகிற மாதிரியே நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக சகாயம் அவர்கள் தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தில் அவர் இணைவது அவருக்கும் பொருத்தமானது. தமிழ் மேலும் பற்று உள்ளவர், ஒரு நல்ல நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை, ஏன்னா ஒரு ஆட்சியராக இருந்தவர். அப்படி ஒரு கால் நம் அனுமானம் சரியாக இருந்து அவர் சேர்ந்தால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்ராஜ், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நம்மளுடைய அரசியல் கருடன் நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம பொதுவாக புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் புத்தாண்டை தான் புத்தாண்டாக நம்ம கணக்கில் எடுப்போம். இருந்தாலும் இது வழக்கு முறையில் அதாவது யதார்த்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு அடையாளமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆகிட்டுதுன்றதுனால நம்ம அதை பிடிவாதமாக நான் இல்லை நான் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன் அப்படி நம்ம இல்லாமல் அதை ஒரு வாழ்த்து தெரிவிப்பவர்களுக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கிறோம். அப்போ நேயர்களுக்கு நேயர்களை வாழ்த்துவதற்கு காரணமே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஆங்கில புத்தாண்டுனா ஒரு கணக்கு. இந்த வருஷம் 2025 2026 உண்மையில் தமிழ்நாட்டில் தமிழ் செம்மொழி தமிழை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம்னு திராவிடமில் பேசிகிட்டு இருக்காங்களே. 2025 26 நம்ம பேசக்கூடாது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஆண்டுன்னு வச்சிங்களேன். இப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நிச்சயமா நான் மற்றவங்கள சொல்லலை, நம்மளையும் சேர்த்து தான். ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கை முறையோடு இயைந்து இல்லாமல் அதை சும்மா பேருக்கு அதை தனிப்படுத்தி வச்சுட்டாங்க. அந்த புத்தாண்டு அப்படிங்கிறது அந்த எல்லாரும் ஆனால் நீங்கள் என்ன தான் புத்தாண்டுன்னு சொல்லி ஆங்கிலேயனுடைய புத்தாண்டை கொண்டாடினா கூட நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க? அன்றைக்கி தான் இந்துக்களாக இருக்கிற அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்துக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயிலில் போய் க்யூவில் நின்று பார்த்துட்டு வரான் சாமி. கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க, இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போவாங்கன்னு வச்சு. ஆக அன்று ஒரு நல்ல நாள். அந்த நாள் இந்த வருடம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மதம், சாதி, இனம், மொழி இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது. அது அந்த வகையில் நாம் 2026 தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும். அதுலேயும் அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் தேர்தல் வருது. மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்க வேண்டும். 2026 தேர்தலின் மூலமாக மக்களுக்கு நல்ல ஆட்சி ஏற்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? ஆட்சி மாற்றம் வரணுமா? இதெல்லாம் தான் நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கோமே, உங்களுக்கு தான் தெரியுமே. எது ஆட்சி மாற்றம் வரணுமா, காட்சி மாற்றம் வரணுமா, எது நல்ல ஆட்சி,
எது நல்லாட்சி என்று ஒரு மாயை வந்து தோற்றுவிக்கிறார்கள். உண்மையான நல்லாட்சி எப்படி இருக்க வேண்டும், யார் வர வேண்டும், இதெல்லாம் மக்களுடைய தேர்வு. நம்ம இதெல்லாம் தாண்டி பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி தமிழகத்திற்கு கிட்ட வேண்டும். அது இந்த 26 வருவதனால் 26 கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. வாழ்த்துக்கள். சார், காத்திருந்து பார்க்கலாம் சார் அதை பற்றி. இது வந்து சமீபத்தில் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைய போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. குறிப்பாக அவரோட உதவியாளர் வந்து பேசும்போது இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து தமிழ் தேசியத்தை தான் ஆதரிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ களத்தில் வந்து தமிழ் தேசிய கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் பயணிக்குது. ஒரு புறம் வந்து வேட்பாளராக கூட அவர் களமிறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது தமிழ் தேசியம் என்பது வந்து ஒரு சித்தாந்தம். இப்போ தமிழ் தேசியத்தை பேசும் கட்சி அப்படின்னு சொன்னால் அநேகமாக அது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேறு யாரும் வந்து தமிழ் தேசியத்தை பேசலை. திமுகனா திராவிடம், அதிமுகனா ஒரு வகையில் அதுவும் திராவிடம்னு வச்சுக்கிட்டாங்க. பாஜக என்பது வந்து தேசியவாத கட்சின்னு அவங்க ஒரு போயிட்டாங்க. காங்கிரஸும் பாஜகவும் அந்த வகையில் போயிடுச்சு. விஜய் வந்து எல்லாத்துலேயும் வந்து இது கன்னடத்தில் சொல்லுவாங்க, அதை தமிழ்படுத்தும்போது சாக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம்னுவாங்க. சாக்குன்னா வேணும்னு அர்த்தம். தமிழில் கன்னடத்துலேருந்து தமிழுக்கு மொழி மாற்றம். சாக்குன்னா வேணும். உங்களுக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேணுமா, சாக்குன்னா வேணும். பேக்கு வேண்டாம், வேணும் வேண்டாம், சாக்கு பேக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆட்கள் கன்னடம் பாதி கொஞ்சம், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அந்த கலந்து தானே இருக்காங்க. அதுதானே திராவிடம் சொல்லிட்டு இருக்காங்க. எது திராவிடம்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் அல்லாத மற்ற மொழிகள் சேர்ந்தவர்கள் தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு காட்டி கொண்டிருப்பது, அதுதான் திராவிடம்னு ஒரு அமைச்சிட்டாங்க. இப்போ சொல்லும்போது சாக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம்னா கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சாக்கில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம்னு விஜய் வந்து அவருடைய கட்சியில் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் கொஞ்சம் ஈவேரா, ஒரு பக்கம் கொஞ்சம் அண்ணாதுரை, ஒரு பக்கம் கொஞ்சம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் இந்த ஐகானில் அம்பேத்கர், ஜெயலலிதாவையும் கொண்டு வந்துட்டார் செங்கோட்டையன் வச்சுக்கிட்டு. எல்லாரையும் அந்த மாதிரி வரிசையாக அம்பேத்கர் கூட வந்து தாவேகால போய் அந்த ஒரு இவங்க ஒரு ஊடகம் வந்து போய் கேட்டபோது, அம்பேத்கர் யாருன்னு கேட்டால் தாவேகளில் நிறைய பேருக்கு அம்பேத்கர் வந்து அந்த 5 ஐகானில் ஒருத்தராக இருக்காங்க, அடையாளத்தில் ஒருத்தராக. யாருன்னு கேட்டால் தெரியல. அஞ்சலி அம்மாள் யாருன்னு கேட்டால் தெரியல. அஞ்சலி அம்மாளா, அந்த அம்மா யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னும் அவங்க யாருன்றதையே இன்னும் கொண்டு போகல மக்களுக்கு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இதில் ரொம்ப அறிவுஜீவிகளாக இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவார்னா, கண்டிப்பாக எங்கள் தலைவர் விஜய் தான் முதல்வராக வருவார், தளபதி தான் வருவார். அது சரி, எவ்வளவு நீங்கள் சீட்டு வாங்குவீங்க சட்டசபையில்? எப்படியும் ஒரு 30 சீட்டு ஜெயிப்போம். இப்போ 118 ஜெயிச்சாதான், இப்போ மொத்தம் 234ன்ற கணக்கு தெரியல. 118 ஜெயிச்சாதான் ஆட்சிக்கு வர முடியுன்றது தெரியல. 30 சீட்டு. இதோட ஒருத்தன் சொல்கிறான் 3 சீட்டு ஜெயிப்போம். 3 சீட்டு ஜெயிச்சு எப்படி முதல்வர் ஆகிறது? அதை விட சில பேர் சொல்கிறான் 267 சீட்டும் நாங்கள் ஜெயிச்சிருவோம். கேரளா கர்நாடகாலாம் கடை வாங்கிட்டான் போல இருக்கு. இந்த ஸ்கூலில் படிக்கும்போது இந்த டீச்சர் சொல்லி தரும்போது, இங்கே பத்தலைன்னா இதுலேருந்து கைக்கு வரலன்னா பக்கத்தில் கடை வாங்கிக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளால் அன்றைக்கி கடை வாங்குறதை கற்றுக்கிட்டு தான் இன்னி வரைக்கும் 10 லட்சம் கோடி கடன். அப்போது யாராவது கேட்டால் யார் வந்து 10 லட்சம் கோடி கடன் இன்றைக்கி வந்தது காரணம்னு கேட்டால், நீங்கள் வந்து இனிமேல் நம்ம கணக்கு வாத்தியாரோ கணக்கு டீச்சர் தான் காரணம்னு சொல்லணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அவராக கற்றுக் கொடுத்தாரு? இந்த கணக்கு டீச்சர் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இங்கேருந்து கடை வாங்கி இங்கே போட்டுக்க, அப்புறம் இதில் கை, அப்புறம் இங்கேருந்து கடை வாங்கி இதில் போட்டுக்க. அன்றைக்கி கற்றுக் கொடுத்தது இன்னும் வந்து பாருங்கள். அதை வந்து அன்றைக்கி கணக்கு டீச்சர் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு அதுவும் சொன்னாங்களா? அப்போ தான் வந்து நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார், டக்குன்னு கணக்கு டீச்சர் இந்த மாதிரி கடன் வாங்கணும்னு சொன்னோன்னே, இந்த கதை உங்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. முதல்ல நான் இந்த யூடியூப்பில் தான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணார் ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாணவராக இருக்கும்போது, இந்த மாதிரி கடன் வாங்கி கணக்கு சொல்லித்தரது வந்து கடனை வளர்க்கும், இது தவறான ஒரு பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி
எந்திரிச்சு அந்த கணக்கு டீச்சரை எதிர்த்து உடனே வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு கோஷம்லாம் போட்டு ஒரு காலம் அப்போ அந்த பீரியடில் அவர் பாஜக உள்ளே வந்துடும் சொல்கிறதுக்கு பாஜக வரலன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அது சொல்லியிருப்பாங்க. பாஜக உள்ளே வந்துடும், ஹிந்தி உள்ளே வந்துடும், ஏதோ ஒன்று சொல்ல போக அந்த டீச்சர் வந்து இப்போ ஹெட்மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அப்படி அதனால் வந்தது தான் வந்து சொல்லும்போது வந்து அவர் கணக்கு மிஸ்ஸால் உள்ளே போனார், ஜெயிலுக்கு போட்டாங்க. கணக்கு மிஸ்ஸால் போனாங்க, மிஸ்ஸால் உள்ளே போனார் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அது வந்து மிஸ்ஸால் உள்ளே போனார்னு வந்துச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? தமிழ்நாடுடைய வரலாறுல இந்த பல ரகசியங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம வரும்போது இப்போ நீங்கள் சகாயம் பற்றி கேட்டீங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவருடைய பணிக்காலத்தில் மிக நேர்மையான ஒரு அதிகாரி என்று ஒரு பெயர் வாங்கியவர். ஊழலுக்கு எதிராக செயல்பட்டவர், பேசுனது மட்டும் இல்லாமல் செயல்பட்டவர். எந்த விதத்திலும் ஊழலில் ஈடுபடாத ஒரு நேர்மையான அதிகாரி, அதே சமயத்தில் திறமையான அதிகாரி என்று பெயர் எடுத்தவர். அவர் எங்கெல்லாம் வேலை, கலெக்டராக வேலை பார்த்தாரு, அந்தந்த வேறு வேறு பதவிகள் ஐஏஎஸ்ல இருந்தார். அப்போ அந்த பெயர் வாங்கினவர். அவருக்கென்று சகாயம், அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம், ரசிகர்னு சொல்கிறத விட அவரை மதிப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கும் இருந்தது. அதில் இன்றைக்கும் இருக்காங்க. சகாயம்னா அவர் வந்து நேர்மையானவர், அவரை போன்ற ஒரு நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும். நடுவில் கூட அவர் வந்து வரப்போகிறாருன்னு அரசியலுக்கு நடுவில் பேச்சு அடிபட்டது, ஒன்றும் அவர் வரல. ஒரு போன 2021 கூட அது பேச்சு அடிபட்டது, ஆனால் வரல. இப்பொழுது அவர் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி அவருடைய உதவியாளர் ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் தமிழ் தேசியத்தை விரும்புகிறார், அதை ஆதரிக்கிறார் என்று. தவறில்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழ் தேசியம் என்பது அவசியமான ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு. அங்கே அந்த பக்கம் இருக்கிறவன் சாக்கு பேக்கு அப்படின்னு அந்த கன்னட மொழி பேசுகிறவங்களுக்கு கன்னடமும் கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம், அது மாதிரி நம்ம தமிழ் தேசியம். தமிழ்நாட்டில் இருக்கும்போது நமக்கு தமிழும் அதாவது நமக்கு தமிழும் ஒரு கண், தேசியமும் ஒரு கண். தமிழ் தேசியம் என்பது நமது 2 கண்டு, இவ்வளோதான விஷயம். அதை அவர் ஆதரிக்கிறார் என்னும் பொழுது இப்போ அப்துல் கலாம் என்ன பண்ணார்? அப்துல் கலாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தார், நம்ம சொல்லலை. அப்படி நம்மளை தப்பாக எடுத்துக்கூடாது. அப்துல் கலாம் எங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கார், திருசக்தியார் அடிச்சு விட்றாரு இவர், அப்படி இல்லை. தமிழையும் போற்றினார், தேசியத்தையும் போற்றினார் அப்துல் கலாம். நான் ஏன் அப்துல் கலாம்ன்ற பெயரை எடுக்கிறேன்னா, பொதுவானவர். ஒரு ஜனாதிபதியாக இருந்தார், மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தார், உலகம் போற்றும் விஞ்ஞானியாக இருந்தார். அதுக்கப்புறம் நாட்டின் அதிபராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இலக்கியவாதி, ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி. நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். முதல்ல அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தை பாரதிய வித்யா பவனில் வந்து அதை வெளியிடும் பொழுது யார் இதை வெளியிட வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது ஏற்கனவே எனக்கு அவரிடம் அறிமுகம் இருந்தது. அப்போ வந்து திருசக்தி சுந்தரராமனை கூப்பிட்டு வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அது. எவ்வளோ பாக்கியங்கள் கடவுள் எனக்கு இறைவன் கொடுத்தாரோ அதில் இது ஒன்று முக்கியமான கருத்து. அப்துல் கலாம் வந்து திருசக்தி சுந்தரராமனை கூப்பிட்டு இந்த புக்கு வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ ஒரு பாரத ரத்னா பட்டம் கொடுத்துட்டா மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா அப்துல் கலாம் போன்ற ஒரு நெறியாளர், நேர்மையாளர். அவரை தான் வந்து கலாம் என்றாலே கலகக்காரர், அவரை 2வது தடவை வந்து அவர் வந்து மறுபடியும் ஜனாதிபதியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா, யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கலாம் என்றாலே கலகம், திமுக தான் சொல்லிச்சு. அவரை 2வது முறை ஒரு தமிழரை ஜனாதிபதியாக வரவிடாமல் வாஜ்பாய் அரசு அவரை கொண்டு வர வேண்டும், ஒரு தமிழரை கொண்டு வர வேண்டும் என்பதை விட அப்துல் கலாம் என்ற ஒரு நேர்மையான மனிதர் ஒரு தமிழர் என்ற முறையில் கொண்டு வரணும் போது அதை தடுத்தது ஐயா கருணாநிதி. அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டார். ஒரு தமிழனை உலக அளவுக்கு ஏற்கனவே புகழ் பெற்றிருப்பவரை ஆதரிக்க மறுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திராவிடர். தமிழர் நம்ம சொல்ல வேணாமே, திராவிடர். அந்த வகையில் சகாயம் அவர்கள், அவர் என்ன தமிழ் தேசியத்தில் இணைகிறார் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இணைகிறாரா, இல்லை தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை போற்றுகிறாரா அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியல.
அவர் நாம் தமிழரில் கட்சியில் இணைந்தால் நிச்சயமாக எனக்கு தெரிந்தவரை சீமான் வந்து அவருக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ போன்ற ஒரு வாய்ப்பு கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா சகாயம் போன்றவர்கள் வந்து போற்றத்தக்கவர்கள் என்ற வகையில் ஒன்று. அதை தாண்டி அவர் வந்து அந்த சித்தாந்தத்தை தான் பேசுகிறார், எந்த கட்சி சார்பாகவும் இல்லை என்றாலும் அது போற்றத்தக்கது. ஏனென்றால் ஒரு நேர்மையாளர், ஒரு திறமையானவர் அவர் வந்து இருக்கார். அப்போது அரசியல் ரீதியாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒரு கால் அவர் தெரியாது நாம் தமிழர் கட்சியில் அவர் சேரலாம், சேராமல் இருக்கலாம். ஏன்னா அறிவிப்பு இன்னும் அவர் சைட்லேயும் ஒன்றும் தெளிவாக வரல, நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் ஒன்றும் அதை பற்றி பேசலை. நம்ம வந்து தெரியாமல் எதையும் அனுமானத்தில் பேசக்கூடாது. அப்படி ஒரு கால் நம்ம அனுமானம் சரியாக இருந்து அவர் வந்து சேர்ந்தால், இப்பொழுது வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுக பொதுவாக மைனாரிட்டிகள் வாக்குன்னு சிறுபான்மையினர் வாக்கு அங்கே போது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கு இந்த முறை விஜயும் வந்து அதை பிளவுபடுத்துவார், அவரை நோக்கி ஒரு கணிசமான வாக்குகள் செல்லும், எதிர்பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி போகும்போது சகாயம் போன்றவர்கள், ஏனென்றால் அவரும் கிறிஸ்தவர், அவர் வந்து இதில் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைவாரா இல்லையா நமக்கு தெரியாது, இணைந்தால் நிச்சயமாக அப்போ கிறிஸ்தவர்கள் வாக்கு திமுகவிலிருந்து விஜயை நோக்கி போகிற மாதிரியே அதே அளவோ இல்லை கணிசமான அளவோ நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக சகாயம் அவர்கள் தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தில் அவர் இணைவது அவருக்கும் பொருத்தமானது. தமிழ் மேலும் பற்று உள்ளவர், ஒரு நல்ல நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை ஏன்னா ஒரு ஆட்சியராக இருந்தவர், ஐஏஎஸ் பதவியில் இருக்கும்போது ஆட்சியராகவும் இருந்தார், மற்ற பதவிகளில் இருந்தார். அப்படிப்பட்டவர் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி அந்த சித்தாந்தத்தில் வருவது தமிழ்நாட்டிற்கு அது ஒரு என்ன சொல்கிறது, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படிப்பட்டவர்கள் தான் வரவேற்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல்வாதி அப்படின்னு சொன்னாலே, தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிறோம், பொதுவாக இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பேசினாலே அரசியல்வாதினாலே வந்து இப்போ பையனை வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து குடும்பத்தில் கேட்குறீங்க, அது சொல்லுவோம், அதை வச்சு சொல்லும்போது என்னப்பா நீ வந்து படிக்க போகிற, நான் டாக்டர் ஆக போகிறேன், ஒரு காலத்தில் டாக்டர், இன்ஜினியர் ஆக போகிறேன் இது சொல்லுவாங்க. இப்போ இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொன்னாலே கஷ்டமாக இருக்குது. இது சும்மா வந்து இல்லை இந்த தனியார் இன்ஜினியரிங் காலேஜுன்னு எல்லாம் பெரிய பிரம்மாண்டமாக இந்த ராஜ மாளிகை மாதிரி கட்டி விட்டாங்களே தவிர தரம் ரொம்ப மோசமாக போய் வாட்ச்மேன் வேலையிலலாம் வந்து இன்ஜினியரிங் பாஸ் பண்ணவன் வந்து வாட்ச்மேன் வேலைக்கு வர்றான். அப்புறம் இந்த மாநகராட்சியில் வந்து இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு அங்கே ஏதோ 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தான் வந்து கல்வி தகுதி கேட்குறாங்க. தெருவை கூட்டி பெருக்கிற அந்த தூய்மை பணிக்கு வந்து கல்வி தகுதி பெருசாக தேவையில்லையே, 5ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸ். ஆனால் அப்ளிகேஷனில் பார்த்தா எம்ஏ படித்தவன், பிஏ படித்தவன் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படித்தவன் எக்கச்சக்கமாக இருக்கான். ஏன்னு கேட்டால் ஊர் பூரா நம்ம கட்சிக்காரனுக்கு, திராவிட கட்சியை சேர்ந்தவர்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த காலேஜெல்லாம் எப்படி நடக்குது, ஒரு பள்ளிக்கூடத்தை விட மோசமாக நடக்குது. நான் 2009-10 அப்போது இருக்கும்போது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கி சொல்லி என்னை வந்து கேட்டாங்க, மண்ணூரில் ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட. நான் போய் சரி நம்மளும் ஒரு காலேஜ் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். இங்கே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் எங்கள் ஊர் பக்கம் கும்போணம் பக்கத்தில், திருவிடைமருதூர் பக்கத்தில் ஆரம்பிக்கலான்னு. அது என்னமோ சம்பவம் ஒர்க் அவுட் ஆகலை ரெண்டுமே. இங்கே போய் பார்த்தா சரி ஸ்கூல் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு வாத்தியார்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு அவரை கூப்பிட்டு பேசுகிறேன். 2 வரி கூட அவருக்கு இங்கிலீஷில் பேச தெரியல. சரி இங்கிலீஷில் பேச தெரியலன்னா அப்புறம், ஆனால் ஒன்று இங்கிலீஷில் தான் பாடம் நடக்குது, அவருக்கு 2 வரி இங்கிலீஷ் பேச தெரில. அதுக்கு மேலே கேட்டோன்னா அவர் என்னை பார்த்தா பயந்து ஓடுறாரு. ஏதோ மான் வந்து தூரத்தில் புலி வரும்போது இந்த மான்குட்டிலாம் அப்படியே கும்பலாக போட்டோன்னா ஒரு 4-5 வாத்தியார், மொத்தமே இருக்கிறதே 4 வாத்தியார், 4 பேரும் என்னை பார்த்து ஓடுறாங்க.
நான் ஒன்றும் இல்லை, என்னங்க காலேஜ் எப்படி நடக்குது, எவ்வளோ எப்படி படிக்கிறீங்க, என்ன 4 கேள்வி கேட்டால் தான் வாங்கலாமா வேணாமா. ஆக இன்ஜினியரிங் காலேஜுன்றது இப்படி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு பீரியடில் டாக்டரா இன்ஜினியர்லாம் கேட்டது போக எந்த குழந்தையாவது நான் அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று சொல்வதாக நமக்கு வரலாற்றில் இல்லை. ஏன் இல்லை? ஏதோ 1-2 100ல் எங்கேயாவது 1000ல் 1-2 சொல்லலாம், யாராவது சொல்லி கொடுத்து. ஏன் சொல்லலை? அரசியல்வாதி என்றாலே இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், ஏதோ ஒரு தவறானவர், அதிகமாக தவறுகள் செய்பவர், மக்களை ஏமாற்றுபவர், மக்களுக்கு எதிராக இருப்பவர், அதாவது பொய் பேசுபவர், இப்படி எல்லா விதமான நெகட்டிவையும் எதிர்மறையான விஷயங்களையும் கொண்டது தான் அரசியல்வாதி. நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்த்தோம்னா அப்துல் கலாமே ஒரு வகையில் அரசியல்வாதி. கட்சி இதே அரசியலில் இல்லைனா கூட அரசியல்வாதி. எத்தனையோ அரசியல்வாதிகளில் நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள். நான் கட்சி சார்பற்று பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் டக்குன்னு ஒன்றே என்ன கேட்பீங்க, நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக யோசனை பண்ணுறது பார்த்தா எனக்கு தெரியுது, சார் திமுகவில் அந்த மாதிரி நல்லவர்கள்னு யாராவது இருக்காங்களா, கொஞ்சம் பேர் சொல்ல முடியுமா? என்னை அந்த மாதிரி கஷ்டமான அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்விலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, சிலபஸில் உள்ள கேள்வி தான் கேட்கணும். இது சிலபஸுக்கு வெளியில் உள்ள கேள்விலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அது விட்டுருங்க. எதனால் சொல்கிறேன்னா, அரசியல்வாதி என்றாலே ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணம், ஒரு பிம்பம் விட்டது. இப்போ சகாயம் போன்றவர்கள் இன்னும் அதை நான் சகாயம்னா அவரை மட்டும் சொல்லலை, ஒரு நேர்மைக்கும் திறமைக்கும் பெயர் பெற்றவர்களெல்லாம் அரசியலுக்கு வரும்பொழுது இந்த அரசியல்வாதி என்றாலே அக்கப்போர் பிடித்தவர், ஏமாற்றுபவர், மோசடி செய்பவர், ஊழல் செய்பவர், மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர், நாடகக்காரர், வேஷம் போடுபவர், இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு பாருங்க. இது மாதிரி அரசியல்வாதி என்ற அந்த ஒரு பணி, அதை நீங்கள் தொழில்னு சொல்லுங்கள், பணின்னு சொல்லுங்கள், அதற்கு ஒரு மரியாதை வர வேண்டும் என்றால் சகாயம் போன்றவர்கள், அவர் ஒருத்தர் வந்துட்டதுனால மாறிட போன்னு நம்ம சொல்லலை, அதை போன்ற பலர் படித்தவர்கள் வர வேண்டும். படித்தவர்கள், திறமை உள்ளவர்கள், நேர்மையானவர்கள் வர வேண்டும். அந்த வகையில் அவர் அரசியலுக்கு, அது எந்த கட்சியில் அவர் சேருவதாக இருந்தாலும் சரி, அவருடைய தனித்தன்மை கெடாமல் அவர் அரசியலில் ஈடுபட்டு அவர் வெற்றி பெற வேண்டும், அவரை போன்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். சமீபத்தில் சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தேட்டர் கொடுக்காம இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் தேசியவாதிகள் அந்த படத்துக்கு மிகுந்த ஆதரவு தந்துட்டு வராங்க. தமிழகத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் தமிழ் தேசியவாதிகளும் எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் அந்த படத்தை வெளியில் விட மாட்டேன்றாங்கன்றது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட இதில் பார்த்தேன், வலைதளத்தில் பார்த்தேன். அந்த படம் தியேட்டரில் எந்தையுமே சரியாக கிடைக்காம, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காம, தியேட்டர்கள் கிடைக்காம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது நிறைய படங்கள் தியேட்டருக்கு வராமல் போகிறதுக்கு ஒரு காரணம், தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரே ஒரு கம்பெனி, நம்ம சிகப்பு பூதம் தான் இருக்குது. இந்த பூதத்தை தாண்டி யாரும் தங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு போகும். நீங்கள் தயாரித்து உங்கள் செலவில் நீங்கள் ஒரு 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 தயாரிப்பை, ஒரு பொருள்னு நான் சொல்கிறது இந்த இடத்துல ஒரு படம், ஒரு கலைப்பொருள், அதை எடுத்துகிட்டு போனால் பூதம் அபகரித்து கொண்டு விடுகிறது. எந்த பூதம்? சிகப்பு பூதம் அபகரித்து கொண்டு அவர்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் இவங்களுக்கு லாபம் வருது. அவனுக்கு என்ன போகணுமே அது போக மாட்டேங்குது. எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? 4 பொய் கேஸ் போட்டு போகிறதுக்குன்னு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ஏவல் துறை ஒன்று இருக்குது. நான் ஏவல் துறைன்னு தான் சொன்னேன், சரியா? அந்த வகையில் அந்த மாதிரி வரும்போது ஓடிடிக்கு இப்போ ஒரு மறு வாய்ப்பு, ஒரு மாற்றம். இவங்ககிட்ட போய் கெஞ்சி காலில் விழுந்து இவங்ககிட்ட அது எதுக்கு பிச்சை காசு மாதிரி தூக்கி போடுவான், அதை வாங்கிட்டு நம்ம போகிறத விட ஓடிடியில் கௌரவமாக நம்மளை ட்ரீட் பண்ணும். எல்லாருக்குமே பணம் எல்லாருக்கும் முக்கியம். பட் அந்த மாதிரி பணம் தான் முக்கியம் என்று இருப்பவர்கள் ஒரு சிலர் தான். அதை தாண்டி தன்மானம், சுயமரியாதை, கண்ணியம், கௌரவம்னு இருக்கிறவன் இன்னும் இருக்கான்.
தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி பணத்துக்கு மட்டும் அது அப்படின்னு விலை போகாமல் ஒரு அப்படி இருக்கிறவன் என்ன நினைப்பான், இவங்ககிட்ட போய் கெஞ்சி காலில் விழுந்து இதெல்லாம் ஓடிடியில் 10 ரூபா கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல, படம் நல்ல பேர் வாங்கிச்சுன்னா ஓடிடிலாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அதுவே ஒரு பெரிய. அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னால் ஈழத்தமிழர்களுடைய ஒரு வாழ்க்கை போராட்டம். நமக்கு ஈழத்தமிழர்னா நம்ம கட்சின்னு நான் சொல்கிறது புரியுதா? ஆளுங்கட்சி அலர்ஜியா இல்லையா? பெரிய அலர்ஜி. சொன்னோடனே வந்து எங்கேயோ உட்கார்ற இடத்துல பச்சை மிளகாயை வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வருமா வராதா? ஒன்று. ரெண்டாவது அதில் வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதுங்கு குழிகள். அப்போ அந்த பீரியடில் ஈழப்போர் நடக்கும்பொழுது நம்ம வந்து அதை தாண்டி இது இந்த இயக்கம் அந்த இயக்கம்னு போக வேண்டாம். அதில் சில சிக்கல்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம அதை பார்த்தா நம்ம வந்து ஈழப்போர் நடக்கும் பொழுது சிங்கள அரசுக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான ஒரு போர் அல்லது அவர்களுக்குள்ளான சில அந்த மாதிரி ஒரு சண்டைகள் இல்லை தாக்குதல்கள். அப்போ அந்த பதுங்கு குழியில் வந்து காயப்பட்ட ஈழத்தமிழர்கள் போராளிகள் இவர்களை வந்து அவளுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க. ஒரு டாக்டரு, ஒரு செவிலியர், அதாவது கதாநாயகனும் மருத்துவர்கள், அவர்களை சுற்றி செவிலியர்கள், இவர்கள் வந்து மருத்துவம் பார்க்கல, இலவச மருத்துவம். நம்ம இது மாதிரி இல்லை. இங்கே இலவச மருத்துவம்னு சொல்லிட்டு முதல்வரே வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போவார். அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கிறது பேர் வந்து அப்பா பேரை மாற்றிட்டு அவங்க அப்பா பேரை. ஆனால் இவங்களுக்கு உடம்பு வந்தால் மட்டும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் வந்து எங்கே போவார்னா தனியார் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அப்புறம் பாமர மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அந்த அந்த இப்போ நீங்கள் அந்த கிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இல்லை 100 வருஷமாக நல்ல பேர் வாங்கினது. கிங் இன்ஸ்டியூட்டில் போய் எடுத்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல பேர். அதை வந்து விரிவாக்கம் பண்ணி கலைஞர் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிங்க, என்னமா பேர் வச்சுங்கய்யா, மக்களுக்கு நல்ல பணி அப்படின்னு. அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகிறது இல்லை. அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா எங்கே போகணும்? அரசு மருத்துவமனைக்கு போகணும். அவங்க பேரில் இருக்கக்கூடிய, அதுவும் நீங்கள் பேர் வச்சது, உங்கள் அப்பா பேர் வச்சது உலகத்தரம். அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அது உலகத்தரம் வாய்ந்ததுன்னு சொல்லி விரிவாக்கம் பண்ணி 180 கோடி அதெல்லாம் செலவு பண்ணி, என்ன செலவு பண்ணீங்க, எங்கே போச்சு அந்த பணம் தெரியல, அது விட்டுருவோம், அது தனி. இது விஷயத்துக்கு வந்தால் அங்கே போகாமல் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க. ஒன்று ஏதோ ஒரு புகழ்பெற்ற தனியார் ஆஸ்பத்திரி. நான் வந்து இன்றைய முதல்வரை மட்டும் சொல்லவில்லை, முன்னாள் முதல்வரும் போனாங்க. நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறோம். கட்சி சார்பாக நம்ம ஒரு கட்சியை மட்டும் நம்ம வந்து குறிவைத்து எதையும் பேசவில்லை. இப்போ கூட சீமான் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. எதனால் சொல்கிறேன்னா, அரசு அதிகாரிகளுடைய அலுவலர்கள் அதிகாரிகளுடைய பிள்ளைகள்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அதே மாதிரி அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகணும். சொல்லுங்கள், ராஜீவ்காந்திக்கு யார் போகிறான்னு பாருங்கள், தமிழ்நாட்டில் ஓமந்தூராருக்கு யார் போகிறான்னு பாருங்கள். ஆனால் உருப்படியாக சொல்லப்போனால் அங்கே வந்து அருமையான இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, எக்யூப்மெண்ட்லாம், உபகரணங்கள்லாம். ஏன்னா அங்கே இருக்கிற அரசு மருத்துவர்கள்லாம் ஒரு கட்சி சார்பாக அவர்களை வந்து அவரை கையில் போட்டுக்கிறாங்க, இல்லை அவங்களும் வந்து இவங்க சார்பாகிடுறாங்க. பட் அவன் தனியாக ஆஸ்பத்திரி வச்சுருப்பான், அண்ணா நகரில் வச்சுருப்பான், அடையாரில் வச்சுருப்பான், புரசவாகத்தில் வச்சுருப்பான். அப்போ எல்லோரும் அங்கே வந்து நீ என்ன பண்ணுற, சாயந்தரம் 6 மணிக்கு அங்கே 68 அங்கே வந்துரு, எங்கே தனியார் ஆஸ்பத்திரிக்கு இல்லை கிளினிக்கு. அப்போ இங்கே வரவங்கலாம் இந்த வெறும் வந்து இந்த மாற்றுப்பாதை டேக் டைவர்ஷன் அப்படின்னு அந்த போட்டுருவாங்க. சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னா வண்டி போச்சுன்னா டேக் டைவர்ஷன் ஒரு கோடு போட்டு அம்புக்குறி போட்டு, இந்த அம்புக்குறி வேலை தான் அரசு மருத்துவமனையில் நடக்குதே தவிர உண்மையாக அங்கே வந்து மருத்துவம் வந்து சீரியஸாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணவே இல்லை. நம்ம வந்து அப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்லலை, பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணலை. ஏன்னா இந்த தனியார் மருத்துவமனையை ப்ரமோட் பண்ணணுன்ற எண்ணம் அங்கே உள்ள அரசு மருத்துவர்களுக்கு வருது, அந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு வருது. ஏன்னா தனியார் இன்றைக்கி வந்து திராவிடம் வந்ததுக்கப்புறம் எதில் பணம் இருக்குதுன்னு அதிகமாக பார்த்தாங்க, கல்வி மருத்துவம், இது ரெண்டில் தான் அதிகமாக.
ஆனால் தான் இன்ஜினியரிங் காலேஜாக வாங்கி போடுறாங்க, மெடிக்கல் காலேஜாக வாங்கி போடுறாங்க, புதுசாக திறக்கிறாங்க இல்லை வாங்கி போடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாக வாங்கி போடுறாங்க. ஒரு காலத்தில் வந்து ஏதோ ஒரு நதி பெயர் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரி வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு சென்னையில். இப்போ தமிழ்நாடு முழுக்க 12 14 இருக்குது. நம்ம வந்து வளர்ச்சி பெற்று மக்களுக்கு நீங்கள் வந்து மருத்துவம் செய்வதை வந்து நம்ம வந்து வேணான்னு சொல்லலை. ஏன்னா அங்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபா 70,000 ரூபா இல்லாமல் நீங்கள் 4 நாள் தங்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் வர முடியாது. அதுவும் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. அதே 2 லட்சம் வந்து 4 லட்சம் ஆகுது. ஏன்னா அவன் தானே கொடுக்குறான். அப்படியும் பார்த்தீங்கன்னா முழுசாக கொடுத்துட மாட்டான். அவன் ஒரு 70% 75% கணக்கு தான் கொடுப்பான். இப்படி கல்வியிலும் மருத்துவத்திலும் என்னைக்கு வந்து பூந்தாங்களோ அன்றைக்கே அதில் வந்து அந்த அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகளுடைய தரம் தானாகவே தாழ்ந்து விட்டது. இந்த வகையில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு, இவங்கெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைக்கு போகணும், இவங்கெல்லாம் வந்து அரசு இப்போ இந்த சல்லியர்கள் படத்துக்கு வர்றோம். அதில் வந்து என்ன, அந்த பதுங்கு குழி, உயிருக்கு பயந்து பதுங்கு குழி, அதாவது குண்டு வந்து பாயாமல் வெடிகுண்டு மேலே வந்து விழாமல், வெடிகுண்டு விழுந்தால் கூட பாதிப்பு இல்லாமலோ பாதிப்பு குறைவாக, அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஏன்னா அது புனிதமான தொழிலுங்கிறதுக்காக நான் எவ்வளோ தூரம் அது பேசுனேன். அதை பண்ணுறாங்க. இலவச மருத்துவம் என்பது உண்மையான இலவச மருத்துவம். அப்படி செய்யும்போது அதுவும் வந்து போர்க்களத்தில் போர் நடைபெறக்கூடிய அந்த மாதிரி இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல அதுதான் கதையே. அதில் என்ன முக்கியமான ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா, எதிரி இராணுவ வீரன், சிங்கள அரசை சேர்ந்த இராணுவத்தினுடைய வீரன் வந்து அடிபட்டு உயிருக்கு போராடும் போது அவனையும் கூட்டிகிட்டு வந்து மருத்துவம் பார்க்கணும். எதிரியாக இருந்தாலும் மனிதனை மனிதனாக அந்த மனிதாபிமானம் இது எங்கே பொதுவாக தமிழ் மரபுக்கு இருக்குது. ஈழத்தமிழராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு தமிழராக இருந்தாலும் சரி, இப்படி சொல்லாமா, இருக்குன்னு சொல்லாமல் இருந்திருந்ததுன்னு சொல்லலாமான்னு தெரியல. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நான் மறைஞ்சிக்கிட்டே வருது அது, இந்த மனிதாபிமானம். இன்றைக்கி ரோட்டில் வந்து எங்கேயாவது பற்றி எரியுதுன்னா நம்மளால் போய் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து கொட்டுவோன்னு பார்க்குறது இல்லை. டக்குன்னு ஒன்றே எடுத்து அதை வீடியோவில் போட்டு ரீல்ஸில் போட்டுருவோம். ரீல்ஸு எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து பாதித்திருக்கிறது என்பது இந்த திருத்தணி மேட்டரை பற்றி தெரியும். காவல்துறை இப்போ என்ன சொல்லுதுன்னா, அந்த ரீல்ஸில் அவன் போட்டதை வந்து வெட்டுற வீடியோவை போட்டால் வந்து கைது பண்ணுவாங்களாம். இந்த கதை எப்படி இருக்கு? ரீல்ஸில் ஒருத்தன் வெட்டுவானா, வடநாட்டு சூரஜா சுராஜ் பேர் சுராஜ், அவர் வந்து ரைட்டு. சுராஜ்னா வந்து ஒரு கால் இஸ்லாமியராக இருப்பாரோன்னு நினைக்கிறேன், தெரியல. அவர் எந்த சாதி எந்த மதம் அதெல்லாம் மனிதன். அவன் சும்மா உட்காந்துட்டு போயிருக்கான். ரீல்ஸ் பண்ணுறேன்னு போய் அவனை போய் ஏதோ கேட்க போக ஏதோ ஒரு வாக்குவாதம், சிறு வாக்குவாதம் வந்து அவனை வந்து கூட்டு போய் வெட்டினது மட்டும் இல்லாமல் அதை வந்து வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் போடுற அளவுக்கு தைரியம்னா என்ன அர்த்தம்? காவல்துறையிடமோ அரசிடமோ இவர்களுக்கு, மக்களுக்கு, நான் சொல்கிறது ரவுடிகளுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஒன்று அந்த பயம் தாண்டி போயிடுச்சு. அந்த பயம் இல்லாததுக்கு காரணம் வந்து அவர் அஸ்ராகருக்கு மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி. அவரே என்ன சொல்கிறாரு, அவர் ஏதோ ஒரு போதையில் இருந்தால் அது கஞ்சா தானா என்று தெரியவில்லை. தெரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்க? அவங்களே பிடிச்சாச்சு, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சா 1 ஹவரில் ரிப்போர்ட் வர போகுது. முடிய போகுதுன்னா தெரிய போகுது. பிளட் டெஸ்ட் எடுத்தால் மேக்சிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் தெரிய போகுது. இல்லை அவனை 2 தட்டு தட்டினா நீ என்னடா அடிச்சா, கஞ்சா அடிச்சியா, டாஸ்மாக் அடிச்சியா, ஹீரோயினா, மெட்ஸா, அவனே சொல்ல போகிறான். அஸ்ராகரங்கு போன்ற நேர்மையான அதிகாரிகளுக்கு கூட வாய்ப்பூட்டு பூட்டப்படுகிறது என்றால் நிலை வந்து தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு நிலையும் ஆட்சி நிர்வாகமும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியுது. நீங்கள் வந்து அதை வந்து வீடியோவில் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே தவிர அப்படிப்பட்டது நடக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறமும் அதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அதே ஸ்டேஷன்லேயே அதை ஒட்டி ஒரு 4 நாள்லாம் பொறுத்து திருப்பி 2 நாள் நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களால் காவல்துறை திறமை இல்லாமல் போல வழக்கம் போல் சொல்கிறது தான்,
காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ரவுடிகளுக்கு வந்து காவல்துறையை பார்த்து பயம் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் நீங்கள் காவல்துறையை வந்து இன்றைக்கி வந்து அவனை கைது பண்ண போனால் யாரோ ஒரு கட்சி நிர்வாகி ஃபோன் பண்ணி சொன்னால் விட்டுறாங்க. விட்டுறது மட்டும் இல்லாமல் எந்த போலீஸ்காரர் வந்து நடவடிக்கை எடுத்தாரோ அவரை தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கோ ஆயுதப்படைக்கோ மாற்றிடுறாங்க. அப்போ அவர் ஏங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு? ஏதோ வந்தோமா, கைது போட்டோமா, 4 இடத்துல போனோமா, மேலதிகாரி வந்தால் சல்யூட் அடிச்சோமா, இப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இந்த சல்லியர்கள் விவகாரத்தில் இது ஒன்று. இந்த அதாவது ஈழத்தமிழர்கள் என்றாலும் தமிழர்கள் தானே, நம்ம தான் தொப்புள் கொடி தமிழர்கள் சொல்கிறோம்ல, அவர்களுடைய மனிதாபிமானம், அந்த மக்கள் சேவை, இதை வந்து மையப்படுத்தி கதை. அதோட முக்கிய நம்ம ப்ராப்ளம் இருக்குது. என்ன சார்? மருத்துவர்கள்னு வரும்போது அங்கே என்ன வருது? சல்லியர்கள் அப்படின்னு அங்கே வர்றது வந்து கிட்டத்தட்ட செவிலியர்கள்ங்கிற அர்த்தத்தில் தான் வருது. நம்ம தமிழுக்கும் ஈழத்தமிழுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அவங்க வந்து என்னங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் நம்ம கேட்போம். அவங்க என்ன கதைக்கிறீங்கன்னு பேசுவாங்க. கதைக்கிறீங்கன்னா பேசுகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ சில வார்த்தைகள் அந்த பழக்க வழக்கத்தில் மாறுபடுகின்றன. அடிப்படையில் வந்து ஒன்றா இருந்தால் கூட இந்த கால பரிணாம இதில் வந்து அந்த வார்த்தை பிரயோகங்கள் மாறிவிடுகின்றன. இன்ஃபேக்ட் ஈழத்தமிழர்களுடைய தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் தமிழை விடவோ எந்த தமிழ்நாட்டு தமிழை விடவோ கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அவங்க பேசும்போது, நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன், இந்தோனேஷியாவில் பிறந்து வளர்ந்த தமிழர்கள் பேசுகிறது எப்படி பேசுவாங்கன்னா, தம்பி நீங்கள் எல்லாரும் அலுவலகத்தில் வந்து ஒரு கூட்டம் போட்டு அது அந்த அந்த இதெல்லாம் அந்த பிரச்சனைகளெல்லாம் அலசி அதற்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருங்க தம்பி. தமிழ்நாட்டில் இப்படி யாராவது பேசுனாங்களா? பிரபலமான டிவி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். நம்பர் 1 இருக்கிற டிவி, இந்தியா பூரா 45 சேனல் இருக்கிற டிவி, இல்லை பாக்கி எந்த டிவி வேணாலும் எடுத்துங்க. ஸோ ப்ரோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுறோம், நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன ஃபீட்பேக்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், நம்ம வந்து இதை என்ஜாய் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பாய், கிஸ் யூ, லவ் யூ, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழில் ப்ரோக்ராம் பண்ணோன்னு சொல்கிறோம். இதில் எந்த இடத்துல தமிழ் வந்ததுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செவிலியர்கள், மருத்துவர்கள் மட்டுமல்லாது செவிலியர்கள், அவர்கள் செய்யும் பணியை பற்றியும் அந்த கதையில் வருது. இந்த சல்லியர்களை பற்றி இந்த சமயத்தில் எப்படிங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது? புரியுது. செவிலியர்கள் பண்ண நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள தாக்குதல் பண்ணது மட்டும் இல்லாமல் விடிகாலையில் வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் விடிகாலையில் 2 மணிக்கும் 3 மணிக்கும் கேளம்பாக்கத்துலேயும் கோயம்பேட்டிலையும் இதுலேயும் வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு, அது கூட இறக்கி விடும்போது நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன், ஒரு 25 பேர் 30 பேரை இறக்கி விட்றீங்கன்னா 30 பொண்ணுங்களை பொம்பளைங்களையும் வந்து ஒன்றா, ஏன்னா செவிலியர்னால் முக்கால்வாசி 90% பெண்கள் தான். அவங்கள இறக்கி கொரோனா பீரியடில் அவங்க இல்லைன்னா நாரி போயிருக்கும், உயிர்கள் வந்து இன்னும் அதிகமாக இழப்பு ஏற்பட்டிருக்கும், பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படியெல்லாம் அவங்க உயிரை கொடுத்தவர்களுக்கு உனக்கு என்ன கேட்குறாங்க? 8322 பேருக்கு வந்து பணி நிரந்தரம் கேட்குறாங்க. 10 வருஷம் ஆச்சு. 1000 பேருக்கு கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ பேசியிருக்காங்க. எப்போது? 4.5 வருஷம். அதிமுக காலத்துலேயும் அவங்க போராடினாங்க. அதிமுக காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கி செவிலியர்களை வந்து பிரமாதமாக பணி நிரந்தரம் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை வந்து 10 வருஷமாக அப்படி வந்திருக்கு போகுது. அப்போ என்ன சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள்? நான் எப்பொழுதுமே உங்களுடைய சகோதரன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக செஞ்சு விடுவோம். 3/4 வருஷமாக ஒன்றும் பண்ணலையே. எவ்வளோ விஷயங்கள் ஒன்றும் பண்ணல. போக்குவரத்து, ஆசிரியர்கள், நீட் தேர்வு, கச்சத்தீவு, நிறைய பேசுனீங்க, மதுவிலக்கு, எதுவும் பண்ணல. அதே மாதிரி இதுவும் பண்ணல. நீங்கள் அதில் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, 311 356 அது உங்களுடைய வாக்குறுதி நம்பர், அதை நீங்கள் நிறைவேற்றணும். இவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். இப்போ தான் வந்து 15 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு போய் எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன ஒரு மனிதாபிமானம் இல்லாதவர்கள். அவங்க கொண்டு போய் இறக்கி விடும்போது அவங்க ஒரு 25 பேர் ஒன்றா இறக்கி விட்டீங்கன்னு நீங்கள், அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கே 2 பேர் இறக்கி விடுது, 4 தெருவு தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் பொருள் ஒரு 2 பேர், அப்புறம் ஒரு 2 பேர். ஏன்னா அவளை மறுபடியும் சேர்ந்துடக்கூடாது. நினைத்து பாருங்கள், விடிகாலையில் 3 மணிக்கு ஊரப்பாக்கம் கிளம்பாக்கம்லாம் கொஞ்சம் ஊருக்கு வெளியில்
என்னதான் நம்ம பேசும்போது ரியல் எஸ்டேட்டில் விற்கும்போது அது என்ன வட்ட கம்பெனி, சென்னைக்கு மிக அருகில், இல்லை சதுர கம்பெனி, வட்ட கம்பெனிலாம் போடும்போது சென்னைக்கு மிக அருகில் அப்படின்லாம் போடுவீங்களே தவிர, அதாவது அங்கே எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குது. அது என்ன சென்னைக்கு அருகில் பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிச்சா? அது எங்கே இருக்குதோ அன்னிலேருந்து இங்கே தான் இருக்குது. அங்கே கொண்டு போய், அதாவது நடமாட்டம் இல்லாத இடத்துல ஊரில் ஏற்கனவே வந்து நம்ம இதில் வந்து நம்ம மாசு அவர்கள், அதாவது மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கஞ்சா தமிழ்நாட்டில் 0ன்றார். அவருக்கு ஏதாவது செய்தித்தாள்லாம் படிக்கிறாரா அப்படி என்னன்னே தெரியல. போன ஒரு வருஷத்தில் மட்டும் நான் பார்த்த புள்ளி விவரத்தில், அரசா தரப்பிலேயே வந்து அந்த புள்ளி விவரத்தில் 2562 கிலோ வந்து கஞ்சா இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. அவர் இந்த 0ன்னு சொல்லி பேசினாரு. அதுக்கு மறுநாளே வந்து ரயிலில் கொண்டு வந்தான், பஸ்ஸில் கொண்டு வந்தான்னு சொல்லி வரிசையாக பல 100 கிலோக்கள் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எல்லாரும் வந்து இதை பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் உடனே அதில் திருத்தமாக வந்து சொல்கிறார், நாசூக்கா, தமிழ்நாட்டில் அவை தயாராகுவதில்லை. என்ன தயாராகுவதில்லை? அதான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கு பின்னாலேயே ஒரு 3 அடி உயரமாக ஒரு கஞ்சா 3 மாதமாக செடி வளருது. மருத்துவத்துறைக்கு அவர் தானே அமைச்சர். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து நீங்கள் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா கஞ்சா வளர்த்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவீங்க போலது. இது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் என்ன லட்சணத்தில் நீங்கள் நிர்வாகம் செய்கிறீர்கள்? மருத்துவ நிர்வாகம், அந்த மருத்துவ நிர்வாகத்துக்கு ஆட்சி நிர்வாகம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து இந்த செவிலியர்கள் போராட்டம், அதில் 169 பேருக்கு இப்போ பணி நிரந்தர ஆர்டர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இன்னொரு 100 பேருக்கு மேக்சிமம் கொடுப்பாங்களா என்னமோ. அதுக்குள்ளே வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சுன்னா அதை ஒரு காரணமாக சொல்லி நிறுத்திடுவாங்க. 8322 பேரில் 169 பேருக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி நம்ம திமுக ஆட்சிக்கு வருதா, அதிமுக ஆட்சிக்கு வருதா, யார் ஆட்சிக்கு வராங்களோ தெரியாது. இது வந்ததுக்கப்புறம் அவங்க யார் வந்தாலும் என்ன சொல்ல, திமுகவே வந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, கஜானா காலியாக இருக்குது, மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது. என்ன மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது? மொத்தம் ஜிஎஸ்டியில் வந்து 50% அவங்க, 50% நீங்கள். அவங்களுக்கு போகிற சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் அதில் 22% உங்களுக்கு திரும்பி வந்துடுது. கிட்டத்தட்ட 72% உங்களுக்கு வந்துடுச்சு. அவங்க வந்து இராணுவம் மற்ற இது எவ்வளோ அவங்க செலவு போக வைப்பாங்க. நீங்கள் எதுக்கு செலவு பண்ணிடுறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னால், 4.5 வருஷத்துக்கு முன்னால் 4.5 லட்சம் கோடி கடன், இப்போ 9.5 லட்சம் கோடி கடன். இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணீங்க? கட்டமைப்புக்கு வந்து 41% தான் போயிருக்கு அந்த பணம். இந்த கடன், இந்த 5 லட்சம் ரூபா கடனில் பார்த்தீங்கன்னா கட்டமைப்புக்கு 41%. சரி, கட்டமைப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தா பிரிட்ஜு போட்டால் விழுந்துடுது. வாரம் பார்த்து இப்போ முந்தானத்து பார்க்குறேன் டிவியில், ஏதோ ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க. இந்த பசங்களாம் இளைஞர்லாம் போய் கையால் அப்படி அள்ளி தூக்கி காமிச்சு அப்படி தூக்கி போடுறாங்க. அப்போ கட்டமைப்பு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சு 41% கதி என்னாச்சு? பாக்கி 59% எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்களுக்கு போகுது. இலவசங்கள் என்றைக்குமே வந்து சோம்பேறிகளைத்தான் உருவாக்கும். ஆக இப்போ மறுபடியும் அந்த சல்லியர்களுக்கு வருவோம். என்னன்னா, செவிலியர்களை வந்து கொண்டு போய் இருட்டில் கொண்டு போய் விட்டு, ஏற்கனவே ஊர் பூரா கஞ்சா வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக வருது. இவர் கார்த்தி சிதம்பரம் உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து அவரே பேசுகிறார். காங்கிரஸில் மற்ற எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. சீமான், எடப்பாடி, நயனா நாகேந்திரன் உட்பட எல்லாருமே பேசுகிறாங்க. இதில் நீங்கள் வந்து கஞ்சாவும் ஊர் பூரா இருக்குது, ஹீரோயின், மெட்ஸு இதெல்லாமும் வந்து ஃப்ரீயாக அங்கங்கே ஃப்ளோ இருக்குங்கும்போது என்ன ஆகுது? எல்லாருக்கும் வந்து தைரியம் வருது. அவனுக்கு வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் வெட்டுறோம், அருவாளால் வெட்டுறோம், தப்பு. ஒரு பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு எப்படி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே அவன் வந்து உள்ளே போக முடியும்? ட்ரெயின் உள்ள ஸ்டேஷன் உள்ள எப்படி முதல்ல எடுத்துகிட்டு வரான். அப்புறம் இப்படி வந்து நடக்கும் பொழுது என்ன எதுக்காக சொல்லணும்னா, இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த சல்லியர்கள் படத்தில் வந்து அந்த இப்போ செவிலியர்களுக்கு அந்த அதை பற்றி பேசுகிறோன்னா, செவிலியர்கள் வந்து அங்கே எங்கேயோ கொண்டு போய் ராத்திரி 2 மணிக்கு விடும்போது ஒரு மனசாட்சி வேண்டாம்? காவல்துறையில் இருப்பவர்கள் மனிதர்கள் தானே. அவனுக்கும் வந்து அக்கா, தங்கச்சி, பொண்ணு எல்லாம் இருக்குல்ல வீட்டில். அவன் பொண்ணை கொண்டு போய் ஒரு கேளம்பாக்கத்தை தாண்டி, ஊரப்பாக்கத்தை தாண்டி விடிகாலையில் 3 மணிக்கு தனியாக வந்து ஒரு பொண்ணையோ 2 பொண்ணையோ இறக்கி விட்டு வந்தால் அவனுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். அது என்ன வந்து அவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க? முதல்வர் ஐயா வீட்லேயோ, துணை முதல்வர் ஐயா வீட்டுக்குள்ளேயோ புந்து ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா?
இதில் அமெரிக்காவில் ட்ரம்ப் தோத்தோன்னே அவருடைய ஆதரவாளர்கள் 2000 பேர் பூந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அடித்து உடைச்சாங்க. கேட்டால் அவர்கள் நாகரிகத்தின் எல்லைம்பாங்க, மேற்கத்தின் நாகரிகம். தமிழ்நாட்டில் அப்படியே தான் செவிலியர்கள் எதாவது பண்ணாங்களா? இல்லை. ஏன் இதை வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு அவர்களை தமிழர்கள் மனிதாபிமானவர்கள் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு படத்தை எப்படி வெளியிடுவார்கள்? ஒன்று, அதில் இந்த ஈழத்தமிழ் இது சம்மந்தமான விஷயம் வருது, சரிங்களா? எதிரிக்கு கூட மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதாபிமானமான விஷயம். நமக்கு தான் மனிதாபிமானத்தை மறந்து திராவிட என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கே மனிதாபிமானம் இந்த மாதிரி நல்ல தமிழனுடைய பண்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து விட்டது. அதாவது நான் சொல்கிறது இந்த போலி திராவிடம். நீ ஒன்று திராவிடம்னா கலாச்சாரமா இனமா இடமான்னு சும்மா இருங்க. திமுக பிரிஞ்சார்ல அறிஞர் அண்ணாதுரை, அவரே என்ன சொல்லியிருக்காரு? திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் ஒரு இடம் என்று பேசி இருப்பவர் யாரு? திராவிட முன்னேற்ற கட்சியை தொடங்கிய அறிஞர் அண்ணா. அப்படி சொல்லியிருக்கும்போது நீங்கள் இந்த செவிலியர் சம்பந்தமான மருத்துவர்கள் சம்பந்தமான படத்தை வெளியில் விட்டா இது யாருக்கு ஆதரவாக அமையும்? தமிழுக்காக போராளிகள், ஏறக்குறைய ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், எந்தெந்த அரசியல் கட்சிகள் இல்லை கட்சி, அவர்களுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது, சீமானுக்கு ஆதரவாக போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் அது தியேட்டரில் வெளியிடப்படலைன்னு சொல்கிறத விட வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார். அப்போ அது ஓடிடியில் வருது. ஓடிடியில் பார்த்து நான் அந்த படத்துடைய விமர்சனங்கள் பார்த்தேன். அந்த நடித்தவர்கள், முக்கியமாக நாயகன் நாயகியாக நடித்தவர்கள், உபநடிகள்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கதை நல்லா கிரிப்பிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரிப்பிங்காக இருக்குன்னா ஒரு போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், மனிதாபிமானம், நல்ல மனித பண்புகளை அடிப்படையாக கொண்ட படங்கள் அதிகமாக வர வேண்டும். சும்மா அப்படி ஹீரோ இப்படி கால் அப்படி உதச்சோன்னா நெருப்பு பொறியெல்லாம் பறக்குது. அதெல்லாம் படத்தில் தானே ஒரே ஆள் 50 பேர் அடிக்கிறாரு. அந்த மாஸ் ஹீரோ விமான நிலையத்தில் இறங்கின போது அவருடைய கட்சிக்காரர்கள் கூட்டம் தாங்க முடியாமல், நெரிசல் தாங்க முடியாமல் அவர் தள்ளாடுறாரு, தடுக்கி விடுறாரு. அவர் சட்டையை பிடிச்சி தூக்கி காருக்குள்ளே தள்ளி மூட வேண்டிய ஒரு அவல நிலை. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த பிரச்சனைன்னா, மக்கள் என்ன கணக்கு தப்பு போடுறாங்க, அவருடைய ரசிகர்களோ தொண்டர்களோ இல்லை சில பேரோ அந்த சினிமாவில் 50 பேர் அடிக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி அவர் ஒரு ஹீரோயிசம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் காரில் ஏறுறதுக்கு கமாண்டோ பவுன்சர்லாம் அவரை பிடிச்சி அவருக்கு சுற்றி நின்று ஒரு கட்டத்தில் அவரால் தடுக்கி விழுந்து அது ஏன் தடுமாறினாருன்னு தெரியல. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்துச்சா விமானம்? தெரியல, இருக்கலாம், நமக்கு டைமிங் தெரியல. ஏன்னா விமானம்லாம் ஒரு சமயம் தாமதமாக வருது, தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா எதனாலேயோ போவோம், தடுக்கி கூட ஒரு தடுமாறி இருக்கலாம். ஒரு கும்பலில் கூட அவர் சட்டையை பிடிச்சி எடுக்கும்போது முகம்லாம் வெளியேறி போயிருக்கு. அப்போ அந்த சினிமாவில் 50 பேர் அடிக்கிற ஹீரோ வேற, இயல்பு வாழ்க்கையில் இது நிஜம். இது நம்ம அவரை குறை சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி, உண்மை. இந்த உண்மை மக்களுக்கு எப்போ புரியுதோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, அன்றைக்கி தான் தமிழ்நாடு உருப்படும். அப்போ இப்போ உங்களுக்கு புரியும் சல்லியர்கள் படத்தை ஏன் தியேட்டர்களில் வெளியிட முடியவில்லை என்பது தெரியும். அது நல்ல படமாக இருக்கிறது. தமிழர்களின் நல்ல குணங்களை, ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தமிழர்களின் பண்பாட்டை குறிக்கும் வகைகளாக இருக்கிறது. மருத்துவர்கள் செவிலியர்களை, அவர்கள் மனிதாபிமானத்தை உயர்த்தி காண்பிப்பதாக இருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த செவிலியர்கள் போராட்ட சமயத்தில் இது வேற ஒரு அனாவசிய தொல்லை, இதை வச்சு யாராவது அரசியல் பண்ணிட்டு போகிறாங்கன்றதுனால தான் வரல. அப்போது நம்ம ஊரில் சல்லியர்கள்ங்கிறதுக்கு ஒரு இதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இப்போது சண்டாளர்கள்னு ஒரு வார்த்தை சொல்லுவான், சண்டாள பையன் அவன் இப்படி பண்ணிட்டான்ப்பான்னு. ஆனால் உண்மையாக சண்டாளர்கள்ங்கிறது ஒரு சாதி. அவர்கள் அந்த என்ன சொல்கிறது, இந்த மல்யுத்தம் போன்றவற்றை அந்த மாதிரி சில வீர குணங்களை உடையவர்.
அது காலப்போக்கில் பேச்சு வழக்கில் வரும்போது வித்தியாசமாக வருது. அது மாதிரி இங்கே வந்து நம்ம சொல்லும்போது யாரையாவது திட்டுமா சல்லிப்பையன்னு சொல்லுவோம். இந்த சல்லி என்பதை வந்து ஒரு எதிர்மறையான ஒரு அர்த்தத்தில் இங்கே வந்து பயன்பாடு நம்ம தமிழ்நாட்டில், நாம் வாழும் தமிழ்நாட்டில். ஆனால் சல்லியர்கள் என்பது அது பார்க்கும்போது நீங்கள் தமிழர் வரலாற்றில் பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல குணமுடைய அடையாளம் உள்ளவர்களை குறித்த சொல். காலப்போக்கில் அது வந்து இப்போ நான் எப்படி சண்டாளர்கள்னு சொல்லி மாறிப்போச்சோ அந்த மாதிரி அதுவும் வந்து மாறிப்போச்சு. ஆக சல்லியர்கள் வெளியாகாமல் போன ரகசியம் இதுதான். எதிர்பார்த்த விஷயந்தான், நடக்கட்டும். உண்மையான தமிழர்களுடைய உண்மையான நல்ல குணங்கள், மரபான குணங்கள் வந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்லாட்சி 2026 அது யாருடைய ஆட்சியோ அது மக்களுடைய தேர்வு, மலரட்டும். தமிழர்களின் பண்பு வந்து மறுபடியும் உலகறிய செய்யட்டும். சார் பல்லர்களி தெளிவாக இருந்துச்சு. மிக்க நன்றி, வணக்கம்.